வணக்கம். இன்றைக்கி டே 3. இன்றைக்கி எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, புரோட்டீன் பற்றி பார்க்கலாம். புரோட்டீன்னா என்னது? புரதச்சத்து. இது யாருக்கெல்லாம் வேணும்? எல்லாருக்கும் வேணும். ஆனால் பெரும்பாலும் ஒரு ஒரு பேச்சு வழக்கு என்ன இருக்குது அப்படின்னா, புரோட்டீன் அப்படின்னாலே எல்லாருக்கும் அவசியம் கிடையாது. யாரெல்லாம் ஜிம்முக்கு போய் பாடி பில்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும், ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு மட்டும், அதுவும் குறிப்பாக ஜிம் போகிறவங்களுக்கு மட்டுமே தான், பாடி பில்டிங் பண்ணுறவங்களுக்கு மட்டுமே தான் புரோட்டீன் வேணுன்ற ஒரு ஒரு பரவலான கருத்து எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது. ஆனால் உண்மை அது கிடையாது. யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் புரோட்டீன் வேணும். எப்படி வாடகை வீடாக இருந்தாலும், சொந்த வீடாக இருந்தாலும், அந்த கண்டிப்பாக நமக்கு வீடுன்னு ஒன்று வேணுமா இல்லையா? அதே மாதிரி ஒரு மனுஷனாக பிறந்துட்டோம்னா கண்டிப்பாக அந்த மனுஷனுக்கு புரோட்டீன் ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படின்னாலே முதன்மை. அதனால தான் இருக்கிற நியூட்ரிஷன்லேயே முதன்மையான நியூட்ரிஷன் உடம்புக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா புரோட்டீன் தான். இந்த புரதச்சத்து எவ்வளோ வேணும்? ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். இவ்வளோ அப்படிலாம் இல்லாமல் யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ வெயிட் இருக்கிறாங்களோ அந்த வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க எடுத்துக்கணும். நமக்கு கொரோனா வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் 1 கிராம் எடுத்தால் போதும்னு சொன்னாங்க 1 கிலோவுக்கு. ஆனால் இப்போ கொரோனாக்கு அப்புறமா WHO என்ன சொல்கிறாங்கன்னா, 1 கிலோவுக்கு கிட்ட ஒரு 2 கிராம் கிட்ட அவங்க எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, புரோட்டீன் கரெக்டாக என் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நான் கரெக்டாக மெஷர் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன், 3 வேலையை சேர்த்து நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா மசில் நல்லா பில்ட் ஆகும். மசில் நல்லா பில்ட் ஆச்சுன்னா இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? நமக்கு எந்த ஒரு சின்ன சின்ன ஹெல்த் சேலஞ்ச் வந்தாலும் உடம்பு நல்லா எதிர்த்து சண்டை போடும். எப்படி பார்டர் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா யாரும் வெளிலேருந்து உள்ளே வர முடியாது. அதே மாதிரி தான் என் உடம்புல இம்யூனிட்டி பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் என்னை அவ்வளோ சீக்கிரத்தில் என்ன தாக்காது. ஸோ எனக்கு இம்யூனிட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னா மசில் நல்லா இருக்கணும். மசில் நல்லா இருக்கணும்னா ப்ரோட்டீன் நான் கரெக்டாக எடுத்துக்கணும். எவ்வளோ எடுத்துக்கணும்? என் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி 1 கிலோ வெயிட் இருந்தால் 1 கிராம்லேருந்து 2 கிராமுக்குள்ளே எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதே ஸ்போர்ட்ஸ் பீப்புளாக இருக்கிறாங்கன்னா அது அவங்களுக்கு மாறுபடும். அவங்கள யார் கோச் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவாங்க. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 1 கிலோ வெயிட்டுக்கு 1 கிராம்லேருந்து 2 கிராம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரியா? இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். திருவிளையாடல் படத்தில் இவர் சொல்லுவார், யார், பழைய படத்தில் நாகேஷ் சொல்லுவார், பரிசு எனக்கு இல்லை இல்லைன்னு அது மாதிரி புரோட்டீன் எனக்கு கிடையாது, அதெல்லாம் ஜிம்முக்கு போகிறவங்களோட அவங்களோட அப்படிலாம் இல்லாமல் எல்லாருமே புரோட்டீன் ரொம்ப ரொம்ப அவசியம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் வேலை செஞ்சாலும் எல்லாருக்கும் புரோட்டீன் ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களை வெயிட் செக் பண்ணிக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி புரோட்டீன் நீங்கள் சாப்பிடுங்க, பாருங்கள், மசில் பில்ட் பண்ணிக்கோங்க, இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன, உடம்பு உங்கள்கிட்ட அவ்வளோ அற்புதமாக உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணும். ஹேவ் அ கிரேட் டே. டேக் கேர். பாய்.